வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்க பிரதீப். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கார்த்தி நடிச்ச வாத்தியார் படத்தோட ட்ரீசர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரீசர் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கெட்டப்பில் ஜீப்பில் வந்து இறங்குறாரு. அப்போ வந்து ஸ்டேஷனுக்கு போய் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தோட டான்ஸ் ஆடி வர வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போனாலும் கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக இருந்து என்னென்ன பண்ணாங்க, எத்தனை கேஸை பிடிச்சாங்க, என்னென்ன நடந்துச்சு, அந்த ஃபைட் சீக்வன்ஸு அதில் கொஞ்சம் போகுது. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்னென்ன கார்த்தி சார் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் காட்டுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி இவர் எம்ஜிஆர் ரசிகராக இருக்காரோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்பியார் மாதிரி இவர் வில்லத்தனமாக பண்ணுறாங்கிறத ஒரு சீக்வன்ஸில் காட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் ஸ்டிக்கருக்கு மேலே நம்பியார் ஸ்டிக்கரை ஒட்டி இது மாதிரி காட்டியிருக்காங்க. இது ஒரு நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூதுகவும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிமாக தான் போக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நலன் குமாரசாமி. இவர் யாருன்னா, இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூதுகவும் காதலும் கடந்து போகும் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் யாருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ் நாராயணன். இவரும் நல்லா மியூசிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவா கார்த்தியும், ஹீரோயினா கீர்த்தி ஷெட்டி, வில்லனா சத்யராஜ், கூட ஆக்ட்ரஸா ஆனந்த்ராஜ், ராஜ்கிரண், கருணாகரன் மற்றும் பலர் இன்னும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு ஒரு டிஸப்பாயிண்ட் என்னன்னா, ஜப்பான் படம் மாதிரி கார்த்தி சார் தயவுசெய்து இதில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே எட்டு போயிருக்காங்க. சுல்தான் ரேஞ்சுக்கு இது வந்திருக்குன்னு ஒரு ஃபீல் குட்டில் இருக்கேன். தயவு செஞ்சு ஜப்பான் மாதிரி வச்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜப்பான் பார்த்த மக்களுக்கு தான் தெரியும். கவுண்டமணி சார் ஒரு டைலாக் சொல்லுவார் கோவை சார்லா கிட்ட, அந்த ஜப்பான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, அந்த மாதிரி தான் எங்களுக்கு தேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கலாம், நல்லா பண்ணுறாரா இல்லையான்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ரிவ்யூஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.